வணக்கம் நண்பர்களே. கடலுக்கும் கோயிலுக்கும் நடுவில் வெறும் சில அடிகள் மட்டுமே. ஒருபுறம் ஓயாமல் ஆர்ப்பரிக்கும் கடல், மறுபுறம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபாடு நடைபெற்று வரும் முருகன் திருத்தலம். ஆனால் இந்த கோயிலை சுற்றி சில விஷயங்கள் இன்று வரை பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. கடலுக்கு மிக அருகில் இருந்தும் இனிமையான தண்ணீர் கிடைக்கும் நாழி கிணறு. ஒரு காலத்தில் திருச்செந்தூர் முருகனின் சிலை கடல் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் வரலாற்று சம்பவம். அதோடு சூரபத்மனை முருகப்பெருமான் வெற்றி கொண்டதாக நம்பப்படும் சூரசம்ஹாரத்தின் முக்கிய தலம். இவையெல்லாம் வெறும் கதைகளா, அல்லது இதற்கு பின்னால் வரலாறும் அறிவியலும் பக்தியும் கலந்த ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறதா? வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலின் இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிப்போம். கடலோரத்தில் இருக்கும் வித்தியாசமான திருத்தலம். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு என்ற சிறப்பை பெற்ற தலம் இது. மற்ற பல பெரிய கோயில்களைப் போல மலையின் மீது இந்த கோயில் இல்லை. இங்கே முருகன் கடலையொட்டி அமர்ந்திருக்கிறார். அதனால்தான் திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்களுக்கு கோயிலை பார்ப்பதற்கு முன்பே கடலின் சத்தம் காதில் விழும். அந்த கடல், அந்த அலைகள், அதற்கு அருகில் எழுந்து நிற்கும் கோயில், இவை அனைத்தும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு தனித்துவமான ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றன. சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடந்த போர். திருச்செந்தூரின் பெருமையை பற்றி பேசும்போது சூரபத்மனின் கதையை தவிர்க்க முடியாது. புராண நம்பிக்கைகளின்படி சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிவபெருமானின் அருளால் பிறந்த முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்த்து போராடுகிறார். இந்த போர் நடைபெற்ற முக்கிய இடமாக திருச்செந்தூர் கருதப்படுகிறது. பல நாட்கள் நடந்த போரின் முடிவில் சூரபத்மன் தோற்கடிக்கப்படுகிறார். அப்போது அவன் பல்வேறு வடிவங்களை எடுத்ததாக கந்த புராண மரபு கூறுகிறது. இறுதியில் அவன் ஒரு மரமாக மாறுகிறான். முருகப்பெருமான் தனது வேலால் அந்த மரத்தை இரண்டாக பிளக்கிறார். ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியதாக புராணம் கூறுகிறது. அதனால்தான் முருகனின் வாகனமாக மயிலும் கொடியில் சேவலும் இடம்பெறுகின்றன என்ற நம்பிக்கை உள்ளது. இதுதான் திருச்செந்தூரில் நடைபெறும் புகழ்பெற்ற சூரசம்ஹாரத்தின் புராண பின்னணி. கடலுக்கும் கோயிலுக்கும் என்ன தொடர்பு? திருச்செந்தூர் கோயிலின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு அதன் இருப்பிடம்தான். கடற்கரைக்கு மிக அருகில் கோயில் அமைந்துள்ளது. இதனால் கோயிலை சுற்றியுள்ள பல கதைகளிலும் கடல் முக்கிய இடம் பெறுகிறது. பக்தர்கள் கடலில் நீராடிவிட்டு கோயிலுக்கு செல்வது இன்றும் ஒரு முக்கியமான வழக்கமாக உள்ளது. ஆனால் இங்கேதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் வருகிறது. கடலுக்கு அருகில் இருந்தும் இனிமையான தண்ணீர் கிடைக்கும் ஒரு கிணறு, அதுதான் நாழி கிணறு. நாழி கிணற்றின் ஆச்சரியம். திருச்செந்தூர் செல்லும் பல பக்தர்களுக்கு நாழி கிணறு மிகவும் பரிச்சயமான இடம். கடலுக்கு மிக அருகில் இருக்கும் இந்த கிணற்றின் தண்ணீர் கடல் நீரை போல உப்பாக இல்லாமல் இருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இதனால் தான் இதை சுற்றி பல ஆன்மீக நம்பிக்கைகள் உருவாகி உள்ளன. புராண மரபின்படி முருகப்பெருமானின் படை வீரர்களுக்காக, அவர்களின் தேவைக்காக இந்த நீரூற்று தோன்றியதாக கூறப்படும் கதைகள் உள்ளன. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர் அடுக்குகள், மணல் மற்றும் புவியியல் அமைப்பு போன்றவை நீரின் தன்மையை தீர்மானிக்கின்றன. அதனால் நாழி கிணற்றை சுற்றியுள்ள ஆன்மீக நம்பிக்கையும் அதன் பின்னணியில் இருக்கும் இயற்கை அறிவியலும் இரண்டையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும். சிலையை கடலுக்குள் எடுத்து சென்ற சம்பவம். இப்போது திருச்செந்தூர் வரலாற்றில் மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் ஐரோப்பியர்களின் கடல் வர்த்தக நடவடிக்கைகள் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளில் அதிகமாக இருந்தன. அந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் கோயிலும் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் முருகப்பெருமானின் சிலை கடல் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் வரலாற்று மரபுகள் கூறுகின்றன. சிலையை எடுத்து சென்றவர்கள் அதை கடலில் வீசியதாகவும் பின்னர் அந்த சிலை அதிசயமாக மீட்கப்பட்டதாகவும் பக்தி மரபில் கதை சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல வாய்மொழி கதைகள் இன்றும் பக்தர்களிடையே பேசப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். புராண நம்பிக்கை, பக்தி மரபு, வரலாற்று ஆதாரம், இவை மூன்றையும் ஒன்றாக கலக்காமல் புரிந்து கொள்வது அவசியம். சில சம்பவங்களுக்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. சில தகவல்கள் தலைமுறையாக வந்த பக்தி மரபுகளாக உள்ளன. அதுதான் இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. ஏன் திருச்செந்தூர் இவ்வளவு முக்கியம்?
முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிகழ்வுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. திருச்செந்தூர் என்பது சூரசம்ஹாரத்துடன் மிகவும் நெருக்கமாக தொடர்பு படுத்தப்படும் தலம். அதனால்தான் இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழாவை காண ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். அந்த நேரத்தில் கடற்கரையே பக்தர்களால் நிரம்பிவிடும். முருகனின் வேல், சூரபத்மன், மயில், சேவல், கடல், இந்த காட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணையும் அந்த தருணம் பக்தர்களுக்கு மிகவும் உணர்ச்சிகரமான அனுபவமாக இருக்கும். இந்த கோவிலின் உண்மையான மர்மம் என்ன? திருச்செந்தூரில் மர்மம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையான மர்மம் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அது நம்பிக்கையும் இயற்கையும் வரலாறும் ஒன்றாக கலந்திருப்பதுதான். கடல் இயற்கையின் சக்தி, நாழிக்கிணறு இயற்கையின் ஆச்சரியம், சூரசம்ஹாரம் புராண மரபு, கோயில் பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஆன்மீக பாரம்பரியம், சிலையை சுற்றிய சம்பவங்கள், வரலாறும் பக்தி மரபும் கலந்த நினைவுகள். இதுதான் திருச்செந்தூரை வெறும் ஒரு கோயிலாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அடையாளமாக மாற்றுகிறது. திருச்செந்தூர் கடற்கரையில் நின்று பார்த்தால் ஒருபுறம் முடிவே இல்லாத கடல், மறுபுறம் முருகப்பெருமானின் திருக்கோயில். அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், பல தலைமுறைகள் கடந்து போயிருக்கும். ஆனால் முருகனை நோக்கிய பக்தி மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாழி கிணற்றின் தண்ணீர் எப்படி கடலுக்கு நடுவிலும் தனித்தன்மையுடன் இருக்கிறதோ அதே போல ஆயிரக்கணக்கான தலங்களுக்குள் திருச்செந்தூருக்கும் ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது. இது வெறும் ஒரு கோயிலின் கதை அல்ல, இது வரலாறு, புராணம், இயற்கை மற்றும் மனிதர்களின் நம்பிக்கை ஒன்றாக சந்திக்கும் ஒரு இடத்தின் கதை. நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருக்கீர்களா? அங்கு உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.